ஸ்தோத்தரிக்கும் போது தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை எந்த இடத்துல இருந்து நோக்கி நம்மை கூப்பிடுகிறாரோ அந்த இடத்துல வந்து நம்மை பிரசன்னத்தை கொடுத்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நல்ல தெய்வமே வந்து ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, உங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவன் இரக்கமுள்ளவர், எங்கள் தேவன் மேன்மையுள்ளவர், எங்கள் தேவன் மாறானவர், எங்கள் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரிலும் பரிசுத்தரே, மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை தந்தவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக இந்த பூமியில வந்தீர், எங்களுடைய ஆண்டவரே பாவங்களுக்காக இந்த பூமியில வந்தீர். அதோ ஆண்டவரே பரத்தை விட்டு ஆண்டவரே மேன்மையான இடத்தை விட்டு இந்த பூலோகத்திற்காக வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்க, எங்களை ஆளுகை செய்க, எங்களை நிரப்புங்கப்பா. பரலோகத்திலிருந்து உம்முடைய அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே சுவமா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி இந்த நாள் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள், இந்த நாள் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நாள். இந்த ஆலயத்துக்கு வந்து சும்மா இருக்கிறதுக்கு அவரை ஆராதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தேவன் நம்மில் அசிவாடுகிறவர். நாமத்தினால 2 பேராவது 3 பேராவது இங்கே கூடியிருக்கிறார். அந்த சங்க மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் சொன்ன கர்த்தர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலங்கார வாசலாவே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாவே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
பக்தியுள்ள ஆராதனை எழுதியிருக்கிறது. நம்மை பலியாக காலை வேளையில் ஜீவ பலியாக சன்னதியில் ஒப்புக் கொடுப்போமா? ஆமென். ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, அப்பா, பலிகளை செலுத்திடவே Thank you.
அப்பா எல்லா துதிக்கும் கணத்துக்கும் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போன போதும் எவ்வளவோ மோசமான காரியங்களை செய்த போதும், பாவங்களை செய்த போதும், அதிலே உணர்ந்து வாழ்ந்த போதும் நீர் எங்களை வெறுத்து விடவில்லை. நீர் எங்களை நேசித்தீர், நீர் எங்களை தேடி வந்தீர். அப்பா நீர் எங்களை ரட்சித்தீர், நீர் எங்களை நிலைநிறுத்தினீர். ஆண்டவரே நீர் கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அன்றைக்கு நீர் கடல் மீது நடந்தீர், பெரும் காற்றை அதட்டினீர். ஆண்டவரே பெரும் மழையை நிற்க பண்ணினீர். வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. கர்த்தாவே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் எங்க வாழ்க்கை மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஊழியத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, எங்களுக்குரிய எல்லாமே மாறும். ஆண்டவரே ஹல்லேலூயா. கடலே இறையாதே அமைதியாயிருந்து சொல்லி அவ்வளவு பெரிய சமுத்திரத்திற்கே நீர் கட்டளையிட்டீர். அந்த சமுத்திரத்தை காட்டிலும் நாங்கள் பெரியவர்கள் அல்ல, உடைய பார்வையில மிகவும் சிறியவர்கள். ஆண்டவரே இந்த சிறியவர்களாக எங்கள் மேல் கர்த்தர் தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே சொல்லுவோமா, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஒப்பு கொடுப்போமா? அவர் சொன்னா நான் கேட்பேன், அவர் நடனா நடப்பேன், அவர் உட்கார்னா உட்கார்ந்தேன், பாவம் செய்யாதனா நான் பாவம் செய்ய மாட்டேன். நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் இப்படி தேவனை ஆராதின்னு சொன்னா அதை நான் செய்வனே. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதமான பலனை கர்த்தர் பிரியப்படுகிறார். கீழ்ப்படிதலுக்குரிய பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. சோதனைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அறிக்கையிடுவோம், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வோமா? ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அவர் பாதங்கள் கடல் மேல் நடந்தபோது அவரை விசுவாசித்து பேதுருவும் கடல் மேல் நடந்தார். அதை போல அவரை விசுவாசிக்கிறவர்களால் எதையும் செய்ய முடியும்.
அவரை விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் அதை செய்வார். அறிக்கையிடுவோமா? கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றின அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டினவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஒருவேளை இந்த பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், எங்களுக்கு பாதையே தெரியல, என்னால வாழ்க்கையில நடக்க முடியல, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்துச்சின்னு வந்தாலும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா அந்த அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த பாதைகளை எல்லாம், இருளான பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்ன நம்மை சூழ்ந்தாலும் நமக்கு வாய்க்கிற கர்த்தர் நம்மோடு உண்டு. இந்த வழிகளை சொல்லி கொடுப்போமா? பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பாலும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பாலும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அப்பா, மட்டும் எங்களை நடத்தின தேவன், எங்களுடைய பாதைகளில, எங்கள் வழிகளில எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ அந்தகாரங்கள், எவ்வளவு
அறுத்து போட்டு அதையெல்லாம் நிர்மூலமாக்கி எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்தி எங்களை இம்மட்டு நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். கோடி நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு கோடி நன்றி சுவாமி. நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறது இவன் காணேன் என்று தாவீது சொல்கிறார். கைவிட்டதே இல்லை. சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன். அப்பா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தபடி கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தும். ஆசீர்வதி துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.